இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் சேமியா பண்ண போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது வந்து நாட்டுக்கோழி, அதனால நம்ம டேரெக்டாக போட முடியாது. நான் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஏர்லியாக மத்தியானம் போலேயே நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சப்பொடி, சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு நான் ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். அப்போ நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் சப்போஸ் ரெகுலர் சிக்கன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த வெங்காயம்லாம் வதக்குவீங்கள்ல, அது கூடயே நீங்கள் சிக்கனையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் வேக வச்சா போதும். பட் நாட்டுக்கோழி ப்ரெஷர் குக் பண்ணாமல் வேகாது. அதனால தான் நான் வந்து ஆல்ரெடி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஓகே, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, தக்காளி 2 தக்காளி, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு பீஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் பீஸ் தான். கருவேப்பிலை, சேமியாவை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு நீங்கள் வந்து சேமியா, நார்மல் சேமியா யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து வறுத்த சேமியா, நல்ல வறுத்து கோல்டனாக கிடைக்கும் தெரியுமா பாக்கெட்டில், ரோஸ்டட் சேமியா, நான் அதுதான் யூஸ் பண்ணணும். அது 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொத்தமல்லி பொடி, இதில் சோம்பு, பட்டை, ஜீரகம், ஏலக்காய் அந்த ஐட்டம்லாம் இருக்குது, கிராம்பு, பே லீஃப் எல்லாம். இதில் வந்து சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா பவுடர் இருக்குது. இது வந்து கொத்தமல்லி கீரை, புதினா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நெய் ஹீட் ஆகும்போதே நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் பாதி நெய் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாதி நெய் இப்போ ஆட் பண்ணுங்கள். பாதி நெய் நம்ம சேமியா உப்புமா வந்து குக் ஆனதுக்கப்புறம் கடைசி ஆட் பண்ண போகிறோம். அப்போ வாசனை வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை இது கூடயே போட்டுடலாம். அது கொஞ்சம் பொரியட்டும். வெங்காயம், இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கு டிங் டிங்குன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ இந்த வெங்காயத்துக்குள்ளேயே பச்சை மிளகா, ஸோ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடும். ஸோ வெங்காயம் வந்து லைட்டாக ஒரு கலர் வந்து வரணும், அது வரைக்கும் வதக்கிடுவோம். ஸோ நம்ம வெங்காயம் வந்து இப்போ லைட்டாக ஒரு கலர் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட்டையுமே நல்லா வதக்கிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மசியை வேக வைக்கணும், மசாலாவை அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த பச்சை ஸ்மெல் வந்து போகும் நல்லது. ஸோ தக்காளி போட்டுட்டு அதையும் ஒரு 1 to 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இந்த டைமில் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ், நம்மளோட ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி பொடி வச்சுருக்கிற, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் தான். இந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஸோ ஸ்பைஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த நெய்யில் வந்து வெங்காயத்து கூட அந்த ஸ்பைஸ் எல்லாமே நல்லா கலந்து அந்த பச்சை வாடை போகணும். ஸோ நம்மளோட மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் வந்து நான் சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி, அதனால் நான் வந்து அது வேக வச்ச தண்ணியோடு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி விட போகிறோம். தண்ணியோட அளவு இந்த சிக்கனில் வந்து எனக்கு அளவில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும்னு தோணுது. நீங்கள் வந்து உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ணி கூட அதை வடிகட்டி மெஷர் பண்ணி பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும்னு இல்லை, அளவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 கப் சேமியானா நீங்கள் 2 கப் தண்ணி விடணும் வறுத்த சேமியாவுக்கு, அதுதான் அளவு. ஸோ இதில் 1 கப் இருக்குது, அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா 1 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா ஒரு 1/2 கப்பு இல்லைனா 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே லிக்விட் கணக்கு தான் வரும். இப்போ இதில் 1 கப் தண்ணி இருக்குன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். தேங்காய் பால் வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு 2 கப், 1 கப் சேமியாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி தேவை. ஸோ தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேமியா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கிடையில் நான் இங்கே வச்சுருக்கிற பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டாணி வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி கீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ சிக்கன் வேக வைக்கும்போது ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு வந்து கொஞ்சம் முன்னே தான் இருக்கணும், ஏன்னா நம்ம சேமியா ஆட் பண்ணுவோம். அதனால் அந்த சேமியாவும் உப்பு வந்து அப்சர்வ் பண்ணும் கரெக்டாக. அதனால் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் முன்னே நிற்கணும் உப்பு, அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சேமியா, வறுத்த சேமியா, இன்றைக்கி பாருங்கள் நல்ல கோல்டனாக வறுத்த சேமியாவை நீங்கள் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து நார்மல் சேமியா ஆட் பண்ணிங்கன்னா குழஞ்சி போயிடும். உங்ககிட்ட வறுக்காத சேமியா தான் இருக்குன்னா நீங்கள் ஒரு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துருங்க கோல்டனாட்டு. ஓகே, ஸோ இப்போ நல்லா கொதிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற வறுத்த சேமியாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இனி மூடி போட்டுடலாம். அடுப்பை நல்லா லோ பண்ணிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். ஸோ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேமியா வந்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்துச்சு. தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளோட சேமியா வந்து ஃபுல் தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெய்யும் ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி கீரை புதினா போட்டுட்டு மூடி வச்சிட போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஃப்ளஃப் பண்ணும்போது உங்களுக்கு சேமியா உப்புமா, அதாவது இந்த சிக்கன் சேமியா உதுராக கிடைக்கும். இப்போ நெய் ஊற்றிடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை மேலே போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம அடுப்பை அணைச்சிட்டு மூடி வைக்க போகிறோம். ஓகே, ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், ரொம்ப குழையாது, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு கூட ரைத்தா வந்து சான்ஸே இல்லாமல் இருக்கும், ஆனியன் ரைத்தா.